அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 11/10/2025 சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி, தேய்பிறை, பஞ்சமி திதி மாலை 4:44 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி, ரோகிணி நட்சத்திரம் பிற்பகல் 3:20 வரை. அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம், அமிர்த யோகம் பிற்பகல் 3:20 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குது, குடும்பத்திலேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு, எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கும், விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க, எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாதுன்னு பழமொழிங்க. ஆமாங்க, என்னதான் நாம் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப பெருசாக படித்து அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் நம்ம பெற்றவங்க பெரியவங்க அவங்களுடைய அனுபவத்தில் வந்த சில விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. அந்த அனுபவ அறிவு தான் ரொம்ப சரியானதுங்கிறத காலப்போக்கில் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் கேட்ட உதவிகளும் கிடைக்குங்க. எதிர்பார்த்திருந்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பிரபலங்களும் அருமையாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. விஐபிகளால் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா ஏழரை சனி தொடங்கி நடந்துன்னு இருக்கிறதுனால நடந்தது கடந்தது அதை பற்றிலாம் பேசுவாங்க. கண்டுக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் வியாபாரத்தில் லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கங்கையில் குளித்தாலும் காக்கையின் நிறம் மாறாதுன்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, சிலருடைய பிறவி குணத்தை நாம் எந்த காலத்திலையுமே மாற்ற முடியாதுங்க. சிலர்லாம் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன், முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு செயலில் அவங்களுடைய சுயரூபம் நமக்கு தெரியதாங்க தெரியும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுடைய கர்மாப்படி நடந்து கொள்கிறார்கள். நாம் நம்முடைய கடமையை செய்வோம் சொல்லிட்டு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. ராசிக்குள்ளேயே இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டாங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துல மதியம் 3:20 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:20 நிமிடத்திலிருந்து எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு கொஞ்சம் லாபம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்திலையும் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கும் ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, உரியிலே வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவானேன் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. நம்மகிட்டயே எல்லா திறமையும் குவிஞ்சு கிடக்கும்போது நாம ஏன் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கணும்? நாம ஏன் அடுத்தவங்க உதவிக்கு போய் நிற்கணும்? நம்மை நாமே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செதுக்கிக்கிட்டோம்னா நாம் எல்லா வகையிலுமே வெற்றி அடையலாமே அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன் மீது தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. என்ன செலவுகளை தான் கட்டுப்படுத்த முடியலை. எதை எடுத்தாலும் 2 மடங்கு 3 மடங்காக செலவாகுது. எங்கே போனாலும் ஒரே சிக்கலாக இருக்குது. ஜென்ம குரு வேற பாடாப்படுத்துது. உடம்பு ஒரு மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டாலும் சாப்பிட்லன்னாலும் எடை கூடிக்கிட்டே போகுது. எவ்வளோதான் நாமும் விரதம் இருக்கிறது, எவ்வளோதான் கட்டுப்பாடோடு இருக்கிறதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கார். அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்திலையும் ஓரளவு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உயிருள்ளவரை தைரியத்தை விடாதே. பெரியவங்களும் சொல்லுவாங்க, அனுபவித்தவங்களும் அதை அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அஷ்டலட்சுமிகளில் தைரியலட்சுமி மட்டும் நம்மக்கிட்ட இருந்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற எல்லா லட்சுமியும் நம்மக்கிட்ட சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஆன்மீகவாதிகளும் சொல்லுவாங்க. இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு எவ்வளோ பெரிய நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் சரி, தைரியத்தை விட்டு கொடுக்காமல் வைராக்கியத்தோடு வீராவேசத்துடன் பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். வரவேண்டிய தொகையும் இன்னைக்கு சேரும். தர வேண்டியதையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சிலரை சந்திக்கிறதா இருந்தாலும் சந்திக்கலாங்க. வீட்டில் பார்க்க சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலாங்க. நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் செலவு இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனதிற்கு மனதே சாட்சி, மற்றதற்கு தெய்வமே சாட்சி அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, நம்ம மனசு தாங்க நமக்கு மனசாட்சியாக இருந்து நம்மளை வழி நடத்துதுங்க. மற்றதெல்லாம் வேணால் தெய்வம் சாட்சி சொல்லலாம். ஆனால் நம்ம கண்ணெதிரில் நம்ம மனசுலேருந்து நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம மனசாட்சி தாங்க ரொம்ப முக்கியமாகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் எப்படி போனால் என்ன, நாம் தெய்வத்துக்கு பயந்து மனசாட்சிப்படி நடந்துப்போம் அப்படிங்கிற நேர்பாதையில் செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் இன்னைக்கு ஆதரவாக பேசுவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரையும் இன்னைக்கு சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்கு எல்லாமே விட்டு தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக
சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழைக்காய் வரும் வரை அமாவாசை காத்திராது அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, யாருக்காகவும் எதற்காகவும் எந்த பொருளுக்காகவும் திதியோ நட்சத்திரமோ கிரகங்களோ காத்திருக்க மாட்டாங்க, பொறுத்திருக்க மாட்டாங்க. அதாவது அதனுடைய சுழற்சியை, அதனுடைய கதிர்வீச்சுகளை எப்பொழுதுமே நம்ம மேலே பாய்த்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் காலத்தோடு ஒட்டி ஒழுகி வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக கூடி வருங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடந்துடும். ஏதோ சுப செய்தியெல்லாம் நம்ம காதுக்கு வந்ததே, எல்லாத்தையும் இனிமேல் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி உங்கள் பேர், புகழ், கௌரவம் இதெல்லாம் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போகுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆளாளுக்கு ஒரு விதமாக பேசுவாங்க. விமர்சனங்கள், வதந்திகளை கண்டு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஏன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு எதிர்பாராத வகையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு இருக்காரு. அதனால் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. இந்த உலகம் பெருசு, இந்த பிரபஞ்சம் பெருசு, அதில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆயுள் கொஞ்சம் சிறுசு. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்வோம், நல்ல விஷயங்களை நம்ம கற்றுப்போம், யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய வேண்டாம்னு எங்கும் எப்பொழுதும் மனசாட்சியே மகேசன் சாட்சின்னு மனசாட்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. செலவுகள் அதிகமாகிட்டே தான் போகுது. சமாளிக்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3:20 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பரவாயில்ல. கடந்த 2 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்கங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள், வேலை சுமைகள், அதே மாதிரி மறைமுகமான சில தொந்தரவுகள், மரியாதை குறைவான சம்பவங்களாக இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மதியம் 3:20 வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. இடைவிடாமல் நாம் முயற்சி செய்துக்கிட்டே இருந்தோம்னா, சிறப்பாக நாம் உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா
முன்னுக்கு வந்துடலாம், முடியாததையும் நாம் முடித்து காட்டலாம். அதனால் அந்த கான்ஸ்டண்ட்டாக இருந்து உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், ஒரே சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இன்னைக்கு தொடங்கி இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. நண்பர்கள் உறவினர்கள்ட்ட சின்ன சின்னதாக விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. யார் யோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. எல்லாரும் ஏதோ ஒரு தேவைக்காக தான் வராங்க, தேவையில்லாமல் வர சொல்லுங்கள், யாரும் வர போகிறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரை பற்றியும் இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சுட்ருப்பீங்க. சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:20 தொடங்குது. அதனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலேருந்து கவனமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் தொடங்கி இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். வியாபாரத்தில் கூட போட்டிகளால் லாபம் குறையும். உத்தியோகத்திலையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வஞ்சனை வாழ்வை கெடுக்கும்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு நாம் முடிஞ்சால் நல்லது செய்வோம், கெடுதல் செய்ய வேண்டாம், வஞ்சிக்கவும் வேண்டாம், நம்ப வச்சும் யாருக்கும் கெடுதல் செய்ய வேண்டாம், நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலான்னு எங்கும் எப்பொழுதும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு பொறுமையாக அமைதியாக சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குதுங்க. சந்திரனுடைய போக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. முடியாது அப்படிங்கிறத கூட முடித்து காட்டுவீங்க. பழைய கடன் பிரச்சனை ஒன்றிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடகில் இருந்த நகையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு பணவரவை பற்றி நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய கௌரவம் ஒரு படி உயரும். எல்லா வகையிலும் வெற்றியும் கிடைக்கும். வியாபாரத்திலையும் லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 பிறகு நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஓட்டை சட்டியானாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நடுநடுவில் நாம் ஆரம்பித்த வேலையில் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீரணும், லட்சியத்தை நாம் அடைந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுநடுவில் வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் லட்சியத்தை அடைவதிலே வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. என்னங்க உடம்பும் முடியல, கை கால்லாம் வலிக்குது, கீழே விழுந்து காலில் வேற அடிபட்டுடுச்சு, தாங்கி நடக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்குறவங்களாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க, பதில் சொல்லி மாளலை. எங்கெங்க நல்லா இருக்குது. 6ஆம் இடத்து குரு உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் கொஞ்சம் பலவீனமாக உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு பக்கம் புதனும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வரலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நாள் நீங்கள் திருச்செந்தூரும் போய் வரலாங்க.
குறிப்பாக வியாழக்கிழமை திருச்செந்தூர் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்கும். அடுத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே மறந்துடுறது நல்லதுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் செலவுகள் இன்னைக்கு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு ஒரு பழமொழிங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் விலகி போக மாட்டீங்க. கண்ணெதிரில் ஏதாவது தப்பு தண்டா நடக்குதுன்னா அதை உடனே கேட்க செய்வீங்க, நியாயத்தை பேசுவீங்க, தவறுகளை தடுக்க முயற்சி பண்ணுவீங்க. நம்ம கண்ணு முன்னால் ஏதாவது நடந்தால் நாம் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தடுத்து எதிர்வினைகளை செய்து மற்றவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். அடுத்தடுத்து இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. முக்கியஸ்தர்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. மற்றவர்களை இன்றைக்கி நீங்கள் வழிநடத்தி செல்லுவீங்க. தலைமை பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தள்ளிப்போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாகவே முடியும். உங்களுடைய மதிப்பு மரியாதை ஒருபடி உயரும். வியாபாரத்திலையும் சில லாபங்கள் நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உழைப்பின்றி ஊதியமில்லை. நோ பெயின் நோ கெயின். ஆமாம், உழைப்பு இருந்தால் தான் நம்ம உயர முடியும். உழைப்பு இல்லைன்னா ஒருபோதும் உயர முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மழை பொழிஞ்சாலும் வெயிலடித்தாலும் இடி இடித்தாலும் நம்ம கடமை என்னவோ அதை நம்ம செய்திருவோம், அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருமமே கண்ணாயினார்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. தடாலடியாகவும் இன்னைக்கு செயல்படுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக ஏதாவது ஏஜென்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு வருவாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் சரியாகுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க வெற்றிகரமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.